நண்பர்களே, பேட்ஸ்மேன் அவுட் ஆன பிறகும் கூட ஸ்கை ஏன் அவரை திரும்ப கூப்பிட்டாரு? ஏன் தன்னுடைய அப்பீலை திரும்ப பெற்றார்? இந்த தாராள மனதுக்கு காரணம் என்ன? விதி என்ன சொல்கிறது என்று இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடையதை நான் இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்றைய இந்தியா வர்சஸ் போட்டியில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. யின் நிலை மிகவும் மோசமாக இருந்தபோது ஜுனைத் சித்திகி பேட்டிங் செய்து கொண்டிருந்தார். இந்திய அணி சார்பாக சிவம் துபே 13வது ஓவரை வீச வந்தார். அவர் வீசிய ஒரு பந்தை விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் பிடித்து ஸ்டம்பை நோக்கி ஓடி வந்த பேட்ஸ்மேனை ரன் அவுட் செய்ய முயற்சித்தார். அவர் அடித்த பந்து ஸ்டம்பில் பட்டு பேட்ஸ்மேன் கிரீஸை விட்டு வெளியே நின்றார். 3வது நடுவரும் அவுட் கொடுத்தார். ஆனால் அதன் பிறகும் அந்த பேட்ஸ்மேன் அங்கேயே நின்றாரு. அடுத்த பந்தையும் அவர் சந்திச்சார். அவர் எப்படி அவுட் ஆகாமல் இருந்தாரு? இதை புரிந்து கொள்ள நாம என்ன நடந்தது என்று ஒரு முறை தெளிவா பார்க்கலாம். சம்பவம் நடந்தது என்ன? சிவம் துபே பந்து வீசும்போது அவருடைய கைக்குட்டை கீழே விழுந்தது. அதை பார்த்த பேட்ஸ்மேன் சித்திகி துபேவுக்கு சைகை மூலம் அதை சுட்டிக்காட்டினார். இது நடந்தது துபே பந்து வீசி முடித்த பிறகு சாம்சன் பந்தை பிடித்திருக்கும் போது. துபே கீழே விழுந்த தன் கைக்குட்டையை பார்த்து கொண்டிருந்த அதே நேரத்தில் சித்திகி தனது கிரீஸை விட்டு வெளியே நின்றார். இந்த சமயத்தில் சுதாரித்துக் கொண்ட சஞ்சு சாம்சன் பந்தை ஸ்டம்பை நோக்கி எறிந்தார். பந்து ஸ்டம்பில் பட்டது. சித்திகி கிரீஸுக்கு வெளியே இருந்தார். இது அவுட்டுக்கான அத்தனை விதிகளையும் பூர்த்தி செய்தது. விதியின்படி பந்து ஆட்டத்தில் இருக்கும்போது பேட்ஸ்மேன் கிரீஸை விட்டு வெளியே இருந்தால் அது அவுட் தான். சாம்சன் அப்பீல் செய்ய கள நடுவர் 3வது நடுவரிடம் முடிவை அனுப்பினார். பெரிய திரையில் அவுட் என்று காட்டப்பட்டது. யின் 8வது விக்கெட் விழுந்தது. ஸ்கையின் மனிதாபிமானம். சித்திகி பெவிலியன் திரும்ப வேண்டிய தருணம் அது. ஆனால் அடுத்த சில நொடிகளில் களத்தில் ஒரு எதிர்பாராத மாற்றம் நிகழ்ந்தது. கேப்டன் சூரியகுமார் யாதவ் நடுவரிடம் சென்று பேசினார். அனைவரும் குழம்பி போனார்கள். அவுட் கொடுத்த பிறகும் ஏன் பேசுகிறாரு அபீப் என்று எல்லோரும் நினைத்தார்கள். சூரியகுமார் யாதவ் கைகளால் ஒரு சைகை செய்தார். நான் அப்பீலை திரும்பப் பெறுகிறேன் என்று அவர் சொன்னார். நடுவர் உடனே பேட்ஸ்மேனிடம் நாட் அவுட் என்று அறிவித்தார். போட்டி தொடர்ந்தது. சூரியகுமார் யாதவ் மற்ற வீரர்களிடம் அவர் ரன் எடுக்க முயற்சிக்கவில்லை, பந்துவீச்சாளரின் கைக்குட்டை கீழே விழுந்ததை சுட்டிக்காட்டவே நின்றார். அவர் வேண்டுமென்றே கிரீஸை விட்டு வெளியே வரவில்லை என்று விளக்கினார். விதியின்படி சித்திகி அவுட்தான் என்றாலும் கிரிக்கெட்டின் விளையாட்டு உணர்வு, ஸ்பிரிட் ஆஃப் த கேம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த உணர்வுக்கு மதிப்பளித்து சித்திகியின் செயலில் உள்நோக்கம் இல்லை என்பதை புரிந்து கொண்ட சூரியகுமார் தன் தாராள மனதை காட்டினார். இது ஒரு அரிய செயல். சூரியகுமார் யாதவ் எடுத்த இந்த முடிவு இந்திய அணி இன்னும் நேர்மையுடனும் விளையாட்டு உணர்வுடனும் விளையாடுகிறது என்பதை காட்டுகிறது. ஒருவேளை பாகிஸ்தான் போன்ற பெரிய அணிகளுடன் ஒரு முக்கியமான ஆட்டம் நடந்திருந்தால் இதேபோல் அவர் அப்பீலை திரும்பப் பெறுவாரா, அல்லது அந்த நேரத்தில் விதியின்படி அவுட் கொடுப்பதே சரியானதா? இது போன்ற ஒரு நெருக்கடியான சூழலில் சூரியகுமார் யாதவ் காட்டிய இந்த தாராள குணம் மிகவும் பாராட்டத்தக்கது. அது ஒரு நல்ல அணிக்கு அடையாளம். சூரியகுமாரின் இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.